So we are going to classify law on three main subjects. One is subject matter, another is scope of law, and the third one is jurisdiction. So let us go one by one. So first of all, laws based on subject matter. Enna laws? As you all know, first civil, second criminal. Civil ko criminal ko enna difference irukku? Adha first nama paaka porom. Okay, first of all civil laws. Civil laws la என்னென்னலாம் வரும், அது கீழ என்னென்னலாம் வரும், அதுல என்னென்னலாம் கிளாசிஃபிகேஷன் இருக்கு நம்ம பார்க்க போறோம். First of all, civil laws na whatever is civil in nature, crime இல்லாதது எல்லாமே சிவில் கடியில தான் வரும். ஏன்னா இது வந்து ஒரு லார்ஜ் கிளாசிஃபிகேஷன். சிவில்ல ஏகப்பட்ட சப் கிளாசிஃபிகேஷன் இருந்தாலும் எதெல்லாம் கிரிமினல் கீழ வரலையோ, கிரைமா வரலையோ அது எல்லாமே சிவில்குள்ள அடங்கும். First of all, இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எதுவும் கிரைம் நடக்காத, மனுஷனாகட்டும் இல்லை எனி அனிமல் கூட எதுவும் நடக்காத பட்சத்தில் இன்னொன்று இருக்கிறது ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது வந்து டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னா ஆல் தட் வில் கம் அண்டர் சிவில் லாஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு வீடு கட்டியிருக்கேன், அந்த வீட்டில் வந்து எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து நானே இனிஷியேட் பண்ணுறதா இருக்கும். அதுக்கான அஃபென்ஸ், அதுக்கான ஆக்ஷன் வந்து நானே எடுக்கிறதா இருந்தால் தான் அது சிவில் லாவை பொறுத்த வரைக்கும் நானே எடுக்கிறதா தான் இருக்கும் அந்த ஆக்ஷன். நெக்ஸ்ட் இதில் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு மோஸ்ட்லி காம்பன்சேஷன், டேமேஜஸ் ஆர் இன்ஜங்ஷன். இன்ஜங்ஷன்னா என்னன்னா ஒன்று நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்கூட்டியே கோர்ட்டுக்கு போய் இது நடக்காமல் இருக்கணும்ட்டு ஒரு ஆர்டர் ஒன்று வாங்குவோம். அடுத்தது டேமேஜஸ். டேமேஜஸில் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான மானிட்டரி ரிலீஃப். ஸோ இப்போ என்னோட ப்ராப்பர்ட்டிக்கு ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து அந்த ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட டேமேஜஸ் கேட்கலாம். ஐ கேன் ஆஸ்க் ஃபார் காம்பன்சேஷன் ஆர் டேமேஜஸ் பிகாஸ் ஐ ஹவ் சஃபர்ட். உங்களால் நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன், அதுக்கான பண காம்பன்சேஷன் எனக்கு கொடுங்க, இல்லைனா உங்களால் என்னோட பேர் கெட்டு போச்சு அதனால எனக்கு டேமேஜஸ் கொடுங்க, நம்ம கோர்ட்டில் போய் கேட்க முடியும். அடுத்தது கிரிமினல் லா. கிரிமினல் லாவில் என்னென்னலாம் வருது? ஸோ ஆஸ் ஐ செட், சிவில் லாவில் வந்து எதெல்லாம் வரல, கிரைம்ல வராதது எல்லாமே சிவில்குள்ள அடங்கும்னு சொன்னேன். இப்போ கிரிமினல் லாவில் என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எனி ஆக்ட் விச் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் ஒஃபென்ஸ் prohibited by the laws in force in India is covered under criminal law. ஒரு வாஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இருந்துச்சு. அந்த வாஸ்ட் கிளாசிஃபிகேஷனுக்குள்ள இந்தியன் பீனல் கோட்னு ஒரு பெரிய ஆக்ட் இருந்துச்சு. அது கீழே நிறைய சப்டிவிஷன்ஸ்ல எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ டைம் போக போக நிறைய ஆஃபென்சஸ் ஆகுது, நிறைய டெக்னாலஜிக்கல் கிரைம்ஸ் நடக்குது, எக்கனாமிக்கல் கிரைம்ஸ் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது தனித்தனி ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தனித்தனி ஆக்ட் எனாக்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு ஆக்ட் கீழே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆஃபென்சஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்பெசிஃபிக் ஆக்ட்ஸ் கிரியேட் ஆகுது, அதுக்கான தனி பனிஷ்மெண்ட் வருது. ஸோ வாட் எவர் இஸ் அன் ஆஃபென்ஸ், இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆஃபென்ஸ் அப்படின்னா it is prohibited by the laws அப்படின்னா that is a criminal offense. நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க வந்து சிவில் லால பாத்தீங்கன்னா it is going to affect only one person. It's not going to affect the society, it's going to affect one single individual. But whereas in criminal law it's going to affect the society as a whole. Any offense committed is not going to affect one particular person but a group of people. அதே மாதிரி in crimes action is initiated by the state. ஆக்ஷன் வந்து ஸ்டேட் வந்து தான் இனிஷியேட் பண்ண போகுது. ஏன்னா அந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் தான் வந்து ஆக்ஷன் எடுத்து போலீஸ் வந்து உங்களை வந்து உங்கள் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால வந்து A is committing a crime against B, he murders B அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ஏக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க போகிறது B கிடையாது. B might be dead, B might be alive, but still ஆக்ஷன் எடுக்க போகிறது ஸ்டேட். இங்கே வந்து இண்டிவிஜுவல் is not going to take action against A who committed the crime. ஸோ இதனால வந்து action is taken by the state and not any individual. நெக்ஸ்ட் இங்க ரெமெடி, அங்க வந்து என்னது உங்களுக்கு டேமேஜஸ் பண ரீதியா உங்களுக்கு கொடுத்து டேமேஜஸ் உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. இங்க எப்படின்னா உங்களுக்கு ஒன்று இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ஃபைன் ஆர் போத். ஒன்று உங்களுக்கு ஜெயிலில் போடுவாங்க, அப்படி இல்லைனா உங்களுக்கு ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க, இல்லை ரெண்டுமே கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் ஆர் தெஃப்ட், லைக் ஐ ஆல்ரெடி செட், மர்டர், ரேப், சீட்டிங், ஆல் தீஸ் கம் அண்டர் offenses. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து we are going to move on to the next classification as per what we saw in the second slide. So what you are going to see is substantive law and procedural law. Substantive law la என்னென்னலாம் வருது? So laws which define rights and liabilities of individual. இப்போ for example நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், அங்கே வந்து எனக்கு சாப்பாடு சரியா இல்லை, நான் ஆர்டர் பண்ணி கேட்கறது ஒன்று, பட் அவங்க எனக்கு கொடுக்கறது ஒன்று. அப்படிங்கிறப்போ நான் வந்து அங்கே ஒரு கன்சியூமராக அங்கே வந்து நான் ஒரு கடைக்கு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்போது எனக்கு வந்து அதுக்கான கரெக்டான ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயத்தை ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா ஐ கேன் கோ டு தி கோர்ட் ஆஃப் லா அண்ட் சீக் ஃபார் அ ரெமெடி.
So அப்படிப்பட்ட law தான் substantive law. Rights and liabilities of an individual define பண்றது தான் substantive law. இதுல வந்து Consumer Protection Act, Right to Information Act. இப்ப Right to Information Act பத்தி most of you might know. It is nothing but இப்போ எனக்கு தகவல் உரிமை சட்டம், that is I should know what all information I am entitled to. அப்போ வந்து அதில் எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியாமல் போச்சுன்னா I can always seek for that information from the government. I can file a petition to ask for such information. அதே மாதிரி as a consumer, as a citizen, my rights should be protected at every corner. That's why we have such acts and such laws to govern them. Next, procedural laws. So let us go one by one. Procedural law laws which define the procedures and protocols for enforcing substantive law or filing a case. For example, இப்போ ஓகே நான் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு offense commit பண்ணிட்டாங்க, அவனுக்கு punishment வாங்கி தரணும், ஓகே. பட் ஆனால் அது எப்படி வாங்கி தர போகிறோம்? How are we going to go to the court of law and get him the whatever necessary punishment that he has to get? அப்படின்னா அதுக்கான procedure ஒன்று இருக்குது. We have to go according to the procedure. So first of all, code of civil procedure தான் வந்து civil casesக்கு வந்து that is a method we follow to take action against any particular individual in civil cases. If we are going to ஒரு criminal caseல வந்து ஒரு accused மேல action எடுக்கணும் அப்படின்னா we are going to refer to the code of criminal procedure which tells you the procedure in which we are supposed to take action against the individual, the accused. அடுத்தது classification based on jurisdiction. இப்போ latest like I told while starting of the class, first of all நம்ம முன்னாடி இருந்தப்போ ancient lawsல civil criminal அவ்வளோதான் இருந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது இன்னொருத்தவனால இருக்கும், இல்லை சொத்து ரீதியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ as time evolved, there were lot of migrations, people moving to other countries and a lot of adoptions, all those things started taking place, international adoptions, migrations taking place. So law had to evolve with all such concepts. So அப்போ வந்து international law கொண்டு வந்தாங்க. International lawல வந்து public international law and private international law. So as the name suggests, you might know what is public international law and private international law. Anyway, let us go into it in detail. First, international law na enna? It's actually a very important branch of law in recent times because I think there are a lot of new changes coming in. International law has taken a very important part in the judiciary right now. Deals with rules and regulations of the nation which are recognized and are binding upon each other through reciprocity. For example, if India or country, let us take US for to be a second country. If India ko US ko ஏகப்பட்ட treaties இருக்கலாம். Agreements are also they are called treaties. இப்போ நம்மளுக்கு for example நம்ம இங்க இருந்து ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்றோம், அவங்க அங்க இருந்து ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அப்படிங்கிற பட்சத்துல we will have certain agreements as to how it has to be done. It could be economic relations, it could be related to internal affairs, I mean public affairs. Like for example, நம்மளோட நாட்டு மக்கள் அங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட பாலிசிஸ் இங்க எப்படி இருக்கு, அப்படிங்கிறது எல்லாமே இன்டர்நேஷனல் லால கவர் ஆகும். Next, recent times this branch has grown manifold due to globalization and other factors. இப்போ recent timesல வந்து globalization and all that வர இப்போ இந்த law வந்து important, ரொம்ப eminent-ஆன importance gain பண்ண ஆரம்பிச்சிருச்சு. Public international law relating to body of rules and regulations which govern the relationship between nations. As I already told you, first example நான் சொன்ன மாதிரி இந்தியாவும் யூஎஸும். இப்போ இந்த ரெண்டு நேஷன்ஸ் இருக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் all of you might have heard of the Ministry of External Affairs. இப்போ இந்த Ministry of இப்போ நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வார் அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட மக்கள் அங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே they are getting locked, they are not able to come. அப்படின்னா இப்போ நம்மளோட Ministry of External Affairs will talk to that particular government, that particular nation and see what are the rules and policies and regulations of that government to release our people. So in the மாதிரி we have agreements and treaties with other nations for the safety of our people and for maintaining economic relations with another country. Next, countries mutually recognize the set of rules which are binding on them in their transaction on a reciprocal basis. என்னன்னா these treaties and agreements help each other because இந்த கண்ட்ரிக்கு இருக்க ரூல்ஸும் அந்த கண்ட்ரி இப்போ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் யூஎஸோட சிட்டிசன்ஸ்க்கும் அந்த ரூல் அப்ளிகபிள் ஆகிறதுனால ஒரு ரெசிப்ராசிட்டியில் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். அடுத்து பிரைவேட் இன்டர்நேஷனல் லா. ஆஸ் த நேம் சஜஸ்ட் இப்போ வந்து லா ஆஃப் த ஸ்டேட் விச் டீல்ஸ் வித் கேசஸ் ஹேவிங் அ ஃபாரின் எலிமெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்னன்னா it will have two nations involved but there will be a private element involved in it. For example, there might be marriages. Now you know there are marriages of people from various nations and adoption. There are a lot of adoption these days involved with foreign adoptions. That is, people from India are adopting a child from any other country. So all those will come under private international law. Next, municipal law. Municipal law la enna varuduna
both domestic and national laws. இதில் வந்து என்னென்னலாம் regulate the relationship between the state and its citizens and determines relationship among citizens. For example, இப்போ municipal lawல வந்து இப்போ ஒரு ஸ்டேட் இருக்கு, ஸ்டேட் in the sense it could be any body அதுக்கு சுற்றி இருக்கிற citizens அவங்களுக்கும், அதே மாதிரி state and its citizens and relationship among citizens, citizensக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் ஒரு ஸ்டேட்டுக்கும் இருக்கிற citizensக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் டிட்டர்மைன் பண்ணுறது முனிசிபல் லாஸ் தான். இப்போ முனிசிபல் லாவில் பப்ளிக் முனிசிபல் லா அண்ட் ப்ரைவேட் முனிசிபல் லா, இதில் வந்து ஸ்டேட் அண்ட் சப்ஜெக்ட்ஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை ரெகுலேட் பண்ணுறது வந்து பப்ளிக் லா. இது வந்து என்னென்னா ஆர்கன்ஸ் ஆஃப் த ஸ்டேட்டை வந்து இட் வில் ப்ரொவைட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் இப்படி தான் ஃபங்க்ஷன் பண்ணணும். இப்போ கார்பரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆல் ஷுட் நோ அபவுட் சென்னை கார்பரேஷன் ஆர் எனி அதர் முனிசிபாலிட்டி. இப்போ ஊர்லலாம் வந்து முனிசிபாலிட்டின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் என்னென்னா இப்போ இந்த ஊரில் இப்படி தான் நடக்கணும், பஞ்சாயத்து இருக்கும், இங்கெல்லாம் வந்து மக்களுக்கான நல்லதெல்லாம் போய் இப்படி சேரணும் அப்படி சேரணும்ன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் விச் ஹெல்ப் தெம் ஃபங்க்ஷன் ஈஸிலி. ஏன்னா ஒரு மேலில் இருக்க ஒரே ஒரு பாடியால் எல்லாரையும் கவர்ன் பண்ண முடியாததுனால கீழே வந்து பவர்ஸ் கொடுத்து எல்லாருக்கும் கவர்னிங்க்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த முனிசிபல் லாஸை கிரியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பப்ளிக் லாவில் வந்து கான்ஸ்டிடியூஷனல் லா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அண்ட் கிரிமினல் லா. ஸோ இதில் வந்து கான்ஸ்டிடியூஷனல் லா இஸ் த பேசிக் அண்ட் சுப்ரீம் லா ஆஃப் த கண்ட்ரி. அது வந்து இட் இஸ் காமன் டு எவ்ரி இண்டியன் சிட்டிசன். இதில் வந்து என்னென்னா நேச்சர் ஆஃப் எனி ஸ்டேட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த கான்ஸ்டிடியூஷன். ஸோ இப்போ ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எனி பாடி, எனி ஈவன் த ஸ்மாலஸ்ட் பாடி ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் டிட்டர்மைன்ட், அதோட நேச்சர் அண்ட் ஃபங்க்ஷன் இஸ் டிட்டர்மைன்ட் பை வாட் எவர் இஸ் ஆல்ரெடி தேர் இன் த கான்ஸ்டிடியூஷன், பிகாஸ் தட் is our supreme document, and from there we know what are the organs, what are the functions, what are the powers, rights, liabilities, duties of every individual. Next, India வந்து written constitution இருக்கு. But ஆனா இப்போ UK மாதிரி countriesக்குலாம் வந்து they don't have a written constitution. It's called an uncodified constitution. ஆனா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், வாட் எவர் அவர் ரைட்ஸ், நம்மளோட உரிமைகள் எல்லாமே வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனில் தான் இருக்கு. ஃப்ரம் தேர் அதில் தான் நம்மளோட கிராண்டும் பண்ணுறாங்க, அதில் தான் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனும் கிடைக்குது. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. இப்போ வந்து லைக் ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட், இப்போ முனிசிபாலிட்டிஸோ இல்லை கவர்மெண்ட்டோட எந்த பாடினாலும் சரி, இப்போ எந்த மினிஸ்ட்ரினாலும் சரி, இஃப் வி ஆர் அவங்களோட ஏதாவது ஒரு செயல்னாலேயோ இல்லை நம்மளுக்கு ஏதோ அவங்க மேலே இருக்க கிரீவன்ஸ்னாலே நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஆல் தட் வில் பி கவர்ன் பை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. இட் குட் பி எனி டிபார்ட்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட், இட் குட் பி எனி அத்தாரிட்டி அண்டர் த கவர்மெண்ட், ஆல் வில் கம் அண்டர் த purview of administrative law. Next வந்து deals with the extent of powers held by the administrative bodies and the mechanism. So what happens is இங்க வந்து power is controlled by the administrative bodies. இப்போ like you all know, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், like how a state should function or how any particular body should function is determined by the administrative body. So therefore அவங்க கிட்ட தான் power இருக்கு. So அந்த powerலேருந்து whatever is said is controlled by them. நெக்ஸ்ட் ஃபார் இந்த பர்டிகுலர் லா கீழே தான் நம்ம வந்து நம்மளோட ரெமெடி வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேவ் எனி ரெமெடி அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட், லைக் வி சீக்கிங் ஃபார் ரெமெடி அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட், வி கேன் அப்ரோச் த கோர்ட் ஆஃப் லா த்ரூ ரிட்ஸ். ஐம் ஷூர் யூல் பி லேர்னிங் தட் த்ரூ த கோர்ஸ் ஆஃப் த your study, that it's called a writ jurisdiction, wherein we can approach the court of law if we have any grievances against the government or any statutory body for that matter. Next, criminal law, as we already dealt with in the first part, now deals with acts which are prohibited by law and defines the prohibited act as an offence. Any offence will come under criminal law. ஏதாவது ஒரு இன்னொருத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி பண்ணா அது வந்து கிரிமினல் லா கீழே வந்துடுது. அதே மாதிரி இதில் என்னன்னா பனிஷ்மெண்ட் மட்டும் இல்லாமல் அந்த பனிஷ்மெண்ட் வந்து டீல் பண்ணுறது, அந்த அக்யூஸ்ட் எப்படி டீல் பண்ணணுங்கிறதுலேருந்து எல்லாமே வந்து கிரிமினல் லா கீழே வந்துடும். அப்புறமா வந்து கிரிமினல் லா வந்து ஒரு why it becomes very important to the society is because it regulates the society as a whole. It helps maintain peace and harmony, so that there are strict laws because of which we can have a peaceful environment to live in. Indian Penal Code வந்து criminal law, it's a Indian Penal Code na IPC, that is the criminal law legislation that is prevalent right now. அது மூலமா தான் என்னென்ன offenses இருக்கு, அந்த offensesல என்னென்ன punishments இருக்கு அப்படிங்கிறது இந்தியன் மக்களுக்கு இருக்கு. இதே criminal procedure codeல வந்து அந்த offense பண்றவங்களுக்கு எப்படி punishment வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது criminal procedure codeல இருக்கு. அடுத்து
private law. Now we have dealt, since we have finished public international law, now we are moving to, public law, we are going to private municipal law. Private municipal law defines, regulates, governs and enforces relationship between individuals, associations and corporations. இப்போ வந்து இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஏதாவது ப்ராப்ளம்ஸ், ஏதாவது ஒரு அசோசியேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஃபிளாட் கான்செப்ட்ல இருக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்க குட்டி குட்டி பைலாஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்கள கவர்ன் பண்ணிக்கிறதுக்கு அவங்கவுங்க செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுக்கலாம். அதுல வந்து என்னன்னா, இப்போ அதுல வந்து யாராவது ஒருத்தவங்களோட ரைட்ஸோ வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியல, அவங்களோடது வந்து இன்ஃப்ரிஞ்ச் ஆகுது அப்படின்னா ஆல் தட் வில் கம் அண்டர் பிரைவேட் லா. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அப்போ ஸ்டேட் இன்டர்வீன் ஆக வேண்டிய சமயம் வருது. தட் இஸ், they don't directly involve, the affected party can go to the court of law and settle the dispute. அங்க தான் வந்து இப்போ எனக்கு சிவில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்கு அப்படின்றது வந்து it is definitely being settled through courts to settle dispute between parties. This could be civil this is obviously civil in nature. அடுத்து பிரைவேட் லால 4 இருக்கு: personal law, property law, law of obligations and law of torts. First of all, personal law. Personal lawல என்னென்னலாம் வருது? All related to marriage, divorce, succession. இப்போ இதில் என்னன்னா, மேரேஜ், டிவோர்ஸ், சக்சஷன் மட்டும் இல்லாமல் இது எல்லாமே பேஸ்ட் ஆன் வாட் எவர் கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் வி ஹவ் பீன் ஃபாலோயிங் ஃபார் ஏஜஸ் டுகெதர். ஏன்னா every religion has its own customs and traditions. So India is a very very diverse country with lot of people following various religions, various customs. So அப்படிப்பட்ட சமயத்தில் we cannot have a common law which says everybody should come under this purview. Since we have different customs and traditions, each one is set to follow their own customs and traditions based on which there are laws. Like இப்போ Hindus வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் கீழே வந்துடும். இண்டூஸ் வந்து சக்சஷன் ஆக்ட் வருது, அதுலேயுமே வந்து என்னன்னா இது inheritance, marriage, succession, adoption, all will come under personal laws, and it is definitely based only on traditions. All these laws have evolved over time and now have been enacted into acts so that it is easy for people to follow and act according to them. ப்ராப்பர்ட்டி லா, இதில் வந்து ஓனர்ஷிப் ஆஃப் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்து, அசையும் சொத்து. இதில் என்னென்னா, இப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனி கன்சைன்மெண்ட் ஆர் எனி கூட்ஸ் நான் வச்சுருக்கேன், அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு விற்கணும் அப்படின்னா இட் வில் கம் அண்டர் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. whereas if it is a house which cannot be moved, அது வந்து மூவ் பண்ண முடியாது, அது ரிலேட்டடாக எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை அது ரிலேட்டடாக எனக்கு யார் கூடயாவது I want to sell the house, or all those disputes will come under immovable property or and it is governed by the Transfer of Property Act. Next வந்து law of obligations. law of obligationsல என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I commit or promise to do something for somebody. அப்போ வந்து என்ன ஆகிடும்னா, I will enter into an agreement. If I don't enter in, first of all I will enter into an agreement saying I will perform these services for you and I will be charging these remunerations, or it could be an invoice, it could be an agreement, it could be some form of agreement to show that we have a transaction. இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ல this is based on a promise. So somewhere ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா that will come under law of obligations when that person does not perform as per the promise. அப்படின்னா என்ன ஆயிடும், அதில் ஏதாவது ஒரு பிரீச்சோ இல்லை வயலேஷன் இருந்துச்சுன்னா that will come under Indian Contract Act when there is a contract between the parties. Contract could be an agreement also. law of torts. law of tort is a civil wrong. இதில் வந்து எப்படின்னா, நம்ம தெரியாமல் ஒரு தப்பு பண்ணுறோம், தெரியாமல் மட்டும் இல்லை இன்டென்ஷனலாக பண்ணுறதும் நெக்லிஜென்ஸ்னால பண்ணுறதும் எல்லாமே டார்ட்ஸ். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ டார்ட். டார்ட் இஸ் அ சிவில் ராங். இதில் வந்து என்னென்னா, ஏதாவது சிவில் ரெமெடி, தட் இஸ் சிவில் ராங் பண்ணோன்னா அதுக்கான ரெமெடியும் கிரியேட் பண்ணுறதும் ப்ரொவைட் பண்ணுறதும் வந்து டார்ட் தான். இப்போ வந்து aggrieved person வந்து there is no, since this is not a criminal offense, you will only get damages. You can claim damages and it includes intentional acts and accidents. இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் போகிறோம், கிரிக்கெட் ஸ்டேடியம்க்கு வந்து நம்ம அங்கே ஒரு ஆடியன்ஸாக போகிறோம், ஆடியன்ஸாக போகும்போது we very well know that ball is going to come and hit. I mean it can come and hit. நம்ம தெரிஞ்சு தான் போகிறோம் அப்படிங்கிறப்போ all that will come under a tortful act. அடுத்து நம்ம பார்க்க போகிறது law of torts. law of tort is a civil wrong. civil wrong கீழே நம்மளுக்கு என்னென்னலாம் வருதுன்னா, இந்த டாட்டில் வந்து நம்மளுக்கு சிவில் ரெமெடிஸ் கிடைக்கும். பிகாஸ் இட் இஸ் நாட் அ கிரிமினல் ஆஃபென்ஸ். நம்ம இதில் வந்து டேமேஜஸ் கிளைம் பண்ணிக்கலாம், இல்லை காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். இதில் வந்து அக்ரீவ்ட் பர்சனுக்கு வந்து டேமேஜஸ் தான் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இன்டென்ஷனலாக பண்ணுறதும் அப்புறமா வந்து ஆக்சிடென்ட்ஸ், இது எல்லாமே டாட் கீழே தான் வரும். இன்னைக்கு இதோட யூனிட் 3 சாப்டர் 2 முடியுது. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.